மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சூரியன் குரு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் வேலை என்பது பெரிய லெவலில் உங்களுக்கு இருக்குது. இன்னொரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறது வேலையில் ஏறக்கூடிய ஃபியரிங் அல்லது பயம் ரெண்டையுமே சொல்லக்கூடியதாக இந்த வாரம் இருக்குது. அதனால் யாராக இருந்தாலும் வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் வேலை மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, குறிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க அல்லது இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க அல்லது உங்களுடைய ஜாபில் நீங்கள் ரோல் மாறணும்னு நினைக்கிறீங்க அல்லது ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறீங்க, அத்தனை பேருக்கும் மாற்றத்துக்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பெருசாக ஏதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகுமானா ட்ரை பண்ணுங்கள். முயற்சி உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுப்பதற்கான வாரமாக இருக்குது. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கார். சனி 3ஆம் இடம் உங்களுடைய எண்ணம், சிந்தனை, மைண்ட், சோல், ஆத்மா. ஸோ உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அது பிரகாரம் செயல்படுங்க. அது இல்லாமல் தேவையில்லாமல் மற்றவங்களுடைய அட்வைஸ் இந்த வாரம் வேண்டாம். அந்த அட்வைஸ் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தையும் மன வருத்தத்தையும் உருவாக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எளிய சகோதர சகோதரிகளாக நன்மை, உறவுகளாக நற்பலன்கள், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக அந்த சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரம் நான் பெரிய லெவலில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆவேன்னா பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது? பரவாயில்ல. பிஸ்னஸ்க்குரிய கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பிஸ்னஸில் ஓரளவுக்கு லாபம், வருமானங்கள் இருக்குது. யாரெல்லாம் இது வரைக்கும் திருமணம் நடக்கலையோ திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ஃபர்தராக நான் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேங்கிறவங்க இந்த வாரம் தாராளமாக பண்ணலாம். பிஸ்னஸில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அல்லது இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் கோச்சாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது. தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. யாருக்கும் பெருசாக பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்கள்லேயும் எச்சரிக்கையாக இருங்க. ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்க. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நான் பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க பாஸ் பண்ணுறதுக்கு ரிசல்ட் வந்தால் இந்த வாரம் வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் பெரிய